இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகாவில் வந்து ஒரு 5 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணை வந்து ஒரு ஆள் வந்து ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அது முடியலன்னு ஒன்று அந்த பொண்ணை வந்து மர்டர் பண்ணிட்டான். அவன் பேர் வந்து என்னென்னா ரித்தேஷ் குமார்னு சொல்லிட்டு அவன் வந்து பாட்னாவை சேர்ந்தவன், அதாவது பீகார். 35 இயர்ஸ் ஆகுது அவனுக்கு. இவன் வந்து அந்த பொண்ணு விளையாடிட்டு இருந்திருக்கு அவங்க வீட்டு வாசலில். அதை வந்து என்ன பண்ணியிருக்கான்னா கிட்னாப் பண்ணிவிட்டு ஒரு ஷெட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கான். ஷெட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவன் வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ண பார்த்துருக்கான், ட்ரை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்கு. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பொண்ணை வந்து கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அவன் வந்து தப்பிச்சிட்டான். அவன் போலீஸ் வந்து இதை நியூஸ் தெரிஞ்சு வந்திருக்காங்க. அந்த ஆளை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் பார்த்து அது ஆளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனை வந்து பிடிக்க முன்னாடி போனாங்க. அதுக்குள்ளே வந்து அவன் ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணி நின்றுட்டாங்க அவனை. அப்போ வந்து அவன் அட்டாக் பண்ண பார்த்துருக்கான். அப்புறம் வந்து அதில் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் 2 போலீஸ் அஃபீஷியல்ஸும் வந்து இன்ஜுரிஸ் ஆகிருக்கு, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க ஷூட் பண்ணிடுவோன்னு. ஆனாலும் அவன் வந்து கேட்காம தப்பிச்சு ஓட பார்த்துருக்கான். அதனால் வந்து 3 புல்லட் வந்து அவன் மேலே வந்து பாஞ்சிருச்சு. என்கவுண்டரில் போட்டாங்க அவனை. ஒன்று வந்து காலில், இன்னும் 2 வந்து பேக் சைட்லன்னு அவனை எஸ்கேப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவனை வந்து என்கவுண்டரில் போட்டாங்க. இம்மீடியட்டாக அவனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராட் டெட்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே இறந்துட்டான், அவன் இறந்து தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லியிருக்கு. போலீஸ் இவனை வந்து துரத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க மேலே வந்து அவங்க வண்டி மேலெல்லாம் கல்லெல்லாம் விட்டெறிஞ்சு போலீஸ் மேலெல்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். இதனால் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அந்த குட்டி பொண்ணை வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், கொலை பண்ணியிருக்கான். அதை வந்து போக்சோ ஆக்டு கீழே வந்து அதை வந்து கேஸ் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து போலீஸ் பர்சனல்ஸையே வந்து அட்டாக் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு கேஸையும் புக் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டீமையே அனுப்ப போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாட்னாவில் அவன் வந்து எங்கே இருந்தான், என்ன ஏது, அவன் வந்து என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் வந்து இந்த ஹூப்ளி இல்லை, அது வேறு ஏதோ ஊர் பேர் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அவன் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்கான் 3 மாதமாக. அதுக்கு ஃபேமிலி விட்டு ரொம்ப நாளாக வந்து தனியாக தான் வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் போட்டிருந்தது. இப்போ இனிமேல் போனதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியும். இது வரைக்கும் அவன் மர்டருக்கு கேஸ் புக் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸு. இப்போ இருந்தாலும் வந்து அவன் இறந்து போயிட்டான். பட் ஆனாலும் இந்த பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் குழந்தைங்க நம்ம வந்து வீடியோவே போட்டிருக்கேன். பெண்கள் மற்றும் குழந்தைங்களோட பாதுகாப்பு எப்படிலாம் இருக்கலாம் என்ன ஏதுங்கிறதுலாம் நான் போட்டிருக்கேன். அது ஐ கார்டில் கொடுக்குறாங்க. குழந்தைங்கள வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். தனியாக விட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கோம்னு நம்ம நம்புவோம். குழந்தைங்க வந்து யாராவது கூப்பிட்டா போயிடுவோம், அதுங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.